விளையாடி திரிய வேண்டிய 9 வயது சிறுமி புத்தக பையோடு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு புத்தாடைகளுடனும் பொம்மைகளுடனும் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்காள். இத எப்படி பாக்குறீங்க? இந்த சம்பவத்தோட ஆரம்பம் முதல் தற்போதைய அந்த ஊர்வலம் வரைக்கும் நீங்க பார்த்த நிகழ்வுகளை சொல்லுங்க. முதலாவதாக இந்த சிறுமியினுடைய மரணம் என்பது முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு மரணம். அது யாராக இருந்தாலும் வீரக்கொலையே நடங்கிற அளவுக்கு தான் இந்த சம்பவம் வந்து பாண்டிச்சேரியில அரங்கேறிருக்கு. கடந்த சனிக்கிழமை அன்று குழந்தை வந்து காணாம போறாங்க. 11 மணிக்கு சிசிடிவி மூலமா அந்த குழந்தை கடைசியா ஒரு முதியவர்கிட்ட பேசுதுங்கிறத பார்த்ததோடு சரி. அதுக்கப்புறமா குழந்தை எல்லா ஜங்ஷன்ஸ்லயும் இருக்கக்கூடிய கேமராஸை ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது சந்தேகத்துக்குரிய வகையில குழந்தை வந்து அந்த பகுதியை விட்டு வெளியில போகல அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரியுது. இதற்கிடையே போலீஸும் ஒரு முடிவுக்கு வராங்க. குழந்தை வெளிமாநிலங்களுக்கோ இல்ல வேற எந்த காரணங்களுக்காகவும் கடத்தப்படல. ஆனாலும் குழந்தை உள்ளதான் இருக்குங்கிறத தேடுதல் வேட்டையை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 3 தடைப்புள்ளி அழைப்புறாங்க. அப்புறம் 5 தனிப்படை வச்சு அந்த இடத்துல தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. ஆனா இந்த தேடுதல் வேட்டை நடத்தும் போதே இந்த குழந்தை எப்படியாவது காப்பாத்திடுவாங்க, எப்படியாவது மீட்டுடுவாங்கிறதா ஒட்டுமொத்த பாண்டிச்சேரியுமே எதிர்பார்த்த ஒரு செய்தி. ஆனா அந்த செய்தி வராம குழந்தைய வந்து வாய்க்கால்ல இருந்து மூட்டை கட்டி குழந்தைய எடுப்பாங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. புதுச்சேரி காவல்துறை இப்படி உங்களை கைவிடுங்கிறத யாருமே நம்பல. அதனாலதான் இந்த போராட்டங்கள் புதுச்சேரி காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததனால் பொதுமக்கள் எல்லோரும் தன்னெழுச்சியா போராடினாங்க. அந்த சிறுமியினுடைய மரணத்துக்கு நீதி கேட்டு இன்று மாலையும் மிகப்பெரிய அளவுல ஒரு தர்ணா போராட்டமோ ஒரு அமைதி ஊர்வலமோ நடக்க போகுது. இது தானா புதுச்சேரி மக்கள் இதுவரை சந்தித்திராத ஒரு நிகழ்வு. இதை ஏற்றுக்கொள்ளவே யாராலையுமே முடியல. எல்லாம் வெளியூர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் பாதுகாப்பு கேட்டு ஜஸ்டிஸ் ஃபார் அந்த குழந்தை இந்த குழந்தைன்னு போட்டது போக, இன்னைக்கு எங்க பிள்ளைக்கே நாங்க ஜஸ்டிஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி போடுவோங்கிறத நாங்க ஒருபோதும் எண்ணி கூட பார்க்கவில்லை. ஏன்னா இன்னைக்கு பாண்டிச்சேரியில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே நினைக்கவே இல்லை. அதுதான் இன்னைக்கு எங்களுக்கு பெரிய ஏமாற்றமும் நம்பிக்கை இழந்த வண்ணமுமாகவும் கையேறு நிலையில நிக்கிறோம். யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அந்த கஞ்சா புழக்கம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அடிப்படையா வந்து கஞ்சா அந்த பகுதியில தங்கு தடையின்றி கிடைச்சிருக்குங்கிறத அந்த பகுதி மக்கள் போராட்டம் பண்ணும் போதே இத காவலர்களுக்கு எதிராகவே கேள்வி எழுப்புறாங்க. ஏன் சார், நான் சொன்னனே, எத்தனையோ வாட்டி சொன்னனே, அந்த பகுதியில கஞ்சா அடிக்கிறாங்க, வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னனே, அவங்களை மிரட்டி மிரட்டி விட்டு அனுப்பிடுவீங்களேங்கிறதான் ஒரு அம்மா பதிவு பண்ணாங்க. அந்த என்டையர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய குற்றச்சாட்டுமே அதுதான். வருவாங்க, வான் பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. அந்த பசங்களுக்கு கண்டினியூஸா காம்ப்ரிஹென்சிவா ஒரு ஃபாலோ அப்பாக ரீஹாபிலிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட்ஸோ ஒரு ப்ரோக்ராம்ஸோ இங்க பாண்டிச்சேரியில இல்லைங்கிறதையும் இந்த நேரத்துல பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. இவங்க யாருமே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு இவனுங்க பண்ணுவானுங்க, இந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போவானுங்க அப்படிங்கிறது. அந்த கஞ்சா போதையில தான் என்ன பண்றோங்கிற ஒரு சுயநினைவை இழக்கக்கூடிய வகையில அந்த மது போதை இருக்கு, அந்த கஞ்சாவினுடைய மோகமும் இருக்குங்கிறது தான் இதுல பார்க்க முடியும். இத்தனை நாளா கஞ்சா போதையில இவனை அடிச்சான், அவனை வெட்டினா, இவனை குத்துனா, இந்த கொலை சம்பவம் நடந்துச்சு, இதுதான் நடந்துட்டு இருந்துச்சே தவிர்த்து, ஆனா ஒரு சிறுமி அளவுல ஒரு பாலியல் குற்றம் நடக்குங்கிறத வந்து யாருமே நினைச்சு பார்க்கல. ஒரு 2 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தருக்கு வந்து 19 வயசு, இன்னொருத்தருக்கு 54 வயசுன்றாங்க. ஆனா அந்த சிறுமிக்கு 9 வயது. எப்படி அந்த கண்ணை மறைக்குது மேடம்? இத எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க? கஞ்சா என்னது ஆபரேஷன் விடியல்ன்ற பேர்ல கஞ்சா வேட்டையெல்லாம் ஆரம்பிச்சதா சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனா இன்னும் வந்து தட்டுப்பாடின்றி கிடைச்சிட்டு தான் ம். இருக்குங்களா? இந்த ஆபரேஷன் விடியலை அறிமுகப்படுத்துறதே உள்துறை அமைச்சர் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயம் தான். இன்னைக்கு அவரே இந்த சிறுமியினோட மரணத்துக்கும் அந்த ஆபரேஷன் டியை ஒழுங்கா நடத்தியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இது இந்த அளவுக்கு வந்திருக்காது. இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருப்பாள். அந்த ஆபரேஷன் டியும் ஃபெயிலியர், இன்னைக்கு இந்த குழந்தையோட மரணமும் மீட்க முடியாத அளவுக்கு மூட்டை கட்டி எடுத்துட்டு வந்திருக்கிற அளவுக்கு இதை பார்க்கும்போது ஒட்டுமொத்த காவல்துறையுமே வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த புதுச்சேரி போலீஸினுடைய மாண்பு இருக்கு இல்லையா, அது காத்துல எப்பயோ பறந்து போயாச்சு. போலீஸுக்கு ரவுடியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து போச்சு. ஒரு வாரத்துக்கு முன்பாக காவல் நிலையத்துக்குள்ளேயே பூந்து ஒரு பெண் போலீஸ் பிசியை வந்து தாக்குறாங்க, அடிக்கிறான். அவன் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அப்ப பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல, ஸ்டேஷனுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்ல. அப்ப இதெல்லாம் எங்க போய் சொல்றது? சரி, மகளிர் ஆணையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுவோம்னு பார்த்தா கூட்டப்பட்ட மகளிர் ஆணையம் இன்னும் திறக்கவே இல்லை. அங்க இருக்க ஆணையர் என்ன ஆனாங்கன்னே தெரியல. அது செயல்படுதா செயல்படலையாங்கிறது கூட தெரியல. யார் இப்போதைக்கு கமிஷன்ல இருக்கான்ற செய்தியும் தெரியல.
குழந்தைகள் நல ஆணையம் என்ன இருக்கு? சைல்ட் லைன் இருக்கா? சைல்ட் லைன்ல புகார் கொடுத்தா வருவாங்களா? ஆஹ் மகளிர் நல ஆணையத்துல இருக்கக்கூடியவங்க புகார் அடிச்சா சமூக ஆர்வலர்கள் அங்க உள்ளே சோசியல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, அவங்க ஆய்வுக்கு வருவாங்க. இந்த பிள்ளைங்கள் கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜுவனைல் குற்றமுக்கு கீழே வருது இல்லையா, அந்த ஜுவனைல் போர்டோட ஃபாலோ அப் ஆக்டிவிட்டியில இந்த சோசியல் ஒர்க்கர்ஸ் ஈடுபடணும். அவங்க எல்லாம் என்ன ஆனாங்க? அப்போ தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்துகள் வாயிலாகவும் சமரசங்கள் வாயிலாகவும் போலீஸ் யாரோ ஒருத்தருடைய தலையீடு காரணமாக இந்த பசங்களை எல்லாரையும் விட்டுடுறாங்க. அது எல்லாரையும் விட்டதனுடைய ஒரு முதல் துவக்கமா இன்னைக்கு இந்த பிள்ளையோட மரணத்தை நாங்க பாக்குறோம். இல்ல மீடியாவோட கவனம் வந்த பிறகு அந்த முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் உள்ள எல்லாரும் கூண்டோட மாற்றம் அப்படின்றாங்க. நேற்று துணைநிலை ஆளுநர் டிஜிபியோட ஆலோசனைன்றாங்க. விரைவு நீதிமன்றத்தின் அடிப்படையில் விரைவு விசாரணை நடைபெற்று விரைவு தண்டனை வழங்கப்படும் அப்படின்றாங்க. ஆனா இப்ப இந்த மீடியா கவனம் இல்லாத போது எப்படி இருந்தது? முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநரோட செயல்பாடை எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வி. இத்தனை நாளா இத பத்தி வாயவே திறக்கல. குழந்தை சடலமாக மீட்கப்பட்ட அன்னைக்கு உடனடியாக களத்துல போய் போராட்டத்துல உட்கார்ந்தப்போ எல்லா மக்களுமே போலீசாரை எதிர்த்து தான் கேள்வி கேட்டாங்க. இப்படி விட்டுட்டீங்களே சார், காப்பாத்தி கொடுப்பீங்கன்னு நாங்க நம்பணுமே, இப்படி விட்டுட்டீங்களே எங்க பிள்ளைய அப்படிங்கறதான் சொன்னாங்க. காவல்துறையின் மீது இருந்த அதிருப்தி மக்களுக்கு கொஞ்ச நெஞ்சல்ல அதிகமாவே இருந்துச்சு. குற்றவாளியை முதுகு பின்னாடியே வச்சுக்கிட்டு ஊரு ஃபுல்லா தேடி இருக்காங்கன்றது தானே இது காட்டுது. பழைய குற்றவியல் சம்பவங்கள், குழந்தைகள் காணாம போனப்பெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைய பாலியல் துன்புறுத்தல் செஞ்சுட்டு இல்ல குழந்தைய கொலை பண்ணிட்டு அந்த அம்மா அப்பா கூடவே நின்னு தேடின சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா? இந்த முதல்ல இந்த 3 நாள் கழிச்சு எப்படி துப்பு துளக்குறாங்கன்னா, திடீர்னு அந்த அந்த 19 வயது சிறுவனை இந்த விசாரணையின் வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. கொண்டு வந்த உடனே இவன் பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம டக்கு டக்குன்னு பிளேட் எடுத்து கையை கிழிச்சுக்கிறான். ஏன்டா நீ ஏன்டா கிழிச்சுக்கிற, என்னடா ஏதுடா அப்படின்னு கேட்ட போது உண்மை தகவலை சொன்னதாக சொல்கிறார்கள். அப்போ இந்த பையனை ஏன் நீங்க முன்னாடியே அணுகல? அங்க இருக்கக்கூடிய கஞ்சா பிடிக்கக்கூடிய நபர்களை ஏன் பிடிக்கல? ஏன் சம்பந்தமே இல்லாம 4-5 குழந்தைகளுடைய புகைப்படங்கள் வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஃபார்வர்ட் ஆச்சு? அதை ஃபார்வர்ட் பண்ணது யாரு? இந்த வதந்தியை பதப்பியது யாரு? இவங்கதான் குற்றவாளின்னு இன்னைக்கு 2 பேர் மேலதான் வழக்கு போட்டு 6 பிரிவின் கீழே போக்சோ உட்பட வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களே, இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ உண்மையான குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக பொய்யாக 4 பேரை வெளியிட்டீங்களா? அந்த 4 பேர் கிடையாதுங்கிறது ஆணித்தரமா மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில இன்னைக்கு அந்த குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு ஏதோ ஒரு ஜோடித்த நாடகத்தை இந்த புதுச்சேரி அரசு நடத்துதாங்கிற கேள்வி இன்னைக்கு பொதுமக்கள்ல இருந்து எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா உண்மை தகவலையும் சொல்ல மாட்டீங்களே. நேத்து சாயங்காலம் காப்பாத்த முயற்சி செய்றாங்கன்றீங்களா? அதுதான் எங்களோட கேள்வியே. யாரையாவது காப்பாத்த முயற்சி பண்றீங்களா? உண்மை குற்றவாளிகளை மறைக்கிறீங்களாங்கிற கேள்விதான் எங்களுடையது. இவங்கதான் உண்மையான குற்றவாளிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? பாண்டிச்சேரி போலீஸ் உண்மை விசாரணைய முதல்ல வெளியில சொல்லுங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லுங்கிறத சொல்றோம். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தைகளுடைய நலத்துல அக்கறை கொள்ளக்கூடிய இந்த CWC இந்த கேஸ க்ளோஸா மானிட்டர் பண்ணிருக்கணும். அவங்க இந்த கேஸ்ல ஆரம்பம் முதலே காணோம். எங்க இருக்காங்க, யாரு இந்த குழந்தை இந்த கேஸ விசாரிக்கிறாங்கிறதே தெரியல. NCPCRல இருந்து குழந்தைகள் நல ஆணையத்துல இருந்து தேசிய அளவுல இருந்து யாராவது ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்கணும். அந்த மாதிரி யாரும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கிற கேள்வியை கூட இது வரைக்கும் புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்தோ உள்துறை அமைச்சரை பார்த்தோ இது வரைக்கும் கேள்வி எழுப்பல. இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை யாரும் சந்திக்கல. நேற்றைய தினம் குழந்தையினுடைய இறுதி சடங்குக்கு போய் கலந்துக்கிட்டு திமுக மகளிர் அணி சார்பில் புதுச்சேரியினுடைய கிழக்கு காவல்துறை எஸ்பியையும் அந்த அந்த என்டையர் டீமுக்குமே இன்சார்ஜ் ஆன அந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர்களையும் அந்த அதிகாரியும் பார்த்து நாங்க பேசும்போது, எப்படி இந்த 5 போட்டோ வெளியே வந்துச்சு, நீங்க வெளியிட்டீங்களான்னு கேட்டதுக்கு நாங்க வெளியிடல, இவங்க குற்றவாளி கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இந்த போட்டோ வெளியே வந்துச்சு? இதை ஏன் வதந்தின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லல? ஏன் அதிகாரப்பூர்வ தகவலை காவல்துறையிலிருந்து காவல்துறை மூத்த அதிகாரிகளோ டிஜிபி எஸ்பி ஐஜி இவங்க உள்ளிட்ட உள்துறை அமைச்சர் உட்பட புதுச்சேரி முதலமைச்சர் உட்பட ஏன் வாயை திறந்து பேச மாட்டீங்க? இன்னைக்கு இந்த போலீஸ் எல்லாம் குண்டோட மாற்றம் அப்படின்ற செய்தியை பார்க்கும்போது அப்ப நாங்க சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறத புதுச்சேரி அரசு ஊர்ஜிதப்படுத்துதாங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருமா? இல்ல இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, கைது செய்யப்பட்ட 2வரை தாண்டி செல்வாக்கான குற்றவாளிகள் யாரோ இருக்கிறார்கள், அவர்களை தப்ப வைக்க அரசு முயற்சிக்குது. ஆரம்ப கட்ட முதலேயே இந்த வழக்கை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டு மக்கள் மறந்துடுவாங்க, அப்படியே விட்டுடுவாங்க. 3 நாள் கழிச்சு குழந்தைய சடலமா எடுத்து கொடுத்தா இது முடிஞ்சிரும், இது ஏதோ ஒண்ணு பண்ண போய் இது பெருசா இந்த அளவுக்கு ஆகுங்கிறத புதுச்சேரி அரசு எதிர்பார்க்கலங்கிறது தான் இவங்களோட பதட்டமான சூழ்நிலைக்கு காரணமா நான் பாக்குறேன்.
அப்ப உள்ள ஏதோ இருக்கு, ஆனா உண்மை தகவலை மறைக்கிறீங்க, அது என்ன? அப்போ இந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை வேண்டுமா, அதை வந்து கேட்கணுமா, போராட்டக்காரர்கள் கேட்கணுமாங்கிற ஒரு கேள்வி வந்து எங்களுக்கு இன்னும் அதிகப்படியாது. இது போக்சோ தண்டனை பத்தாது, அதை தாண்டிய தண்டனை வேணும்னு மக்கள் வந்து குரல் எழுப்புறத பார்க்க முடியுது. நீங்க ஒரு மனநல ஆலோசகரா என்ன அரசாங்கத்துல சொல்ல இருக்கீங்க? அரசாங்கத்துல மக்கள் கண்டிப்பா இதெல்லாம் கேட்பாங்கதான். அவனை சுட்டு பிடிக்கணும், அவனை வந்து கூண்டோட கொளுத்தணும், அவனை கழுவில் ஏற்றணும், அவனை துடிக்க துடிக்க சாவடிக்கணும். இது எல்லாமே ஆத்திரத்தினுடைய வெளிப்பாடா உச்சபட்சமாக மக்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா ஜனநாயக நாட்டுல இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டுதான் எந்த ஒரு தண்டனையும் இங்க கொடுக்க முடியுங்கிறத இந்த நேரத்துல மக்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். இன்னொன்னு, நேற்று நமக்கே தெரியாம இந்த பிள்ளைகளுடைய புகைப்படம், சந்தேகத்தின் பேர்ல கூட்டிட்டு போன குழந்தைகளோட புகைப்படத்தையும் நம்ம இவர்கள் தான் குற்றவாளிகள்னு போட்டுரும். இன்னைக்கு அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த குழந்தைகளோட பெற்றோரோட மனநிலை எப்படி இருக்கும், உறவினர்களோட மனநிலை எப்படி இருக்கும், இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாங்கிறதே தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு இந்த தெருவுக்கு குழந்தைய கடத்த வந்துட்டான், உடனே வாங்க எல்லாம் ஓடி வாங்க அப்படின்னு இன்னசென்ட்டா போறவனங்கெல்லாம் அடிச்சு அனுப்புனது, திருநங்கைகள் கடத்த வர்றாங்கன்னு திருநங்கைகளை அடிச்சு அனுப்புனது, அரிசி வாங்க வந்தவனையும் ஒருத்தவனை அடிச்சு அனுப்புனது, இதெல்லாமே நம்ம தானே பண்ணியிருக்கோம். அப்ப அறியாமையினுடைய வெளிப்பாடா நீங்களும் தானே ஒரு அபியூசர் ஆகுறீங்க, நீங்களும் தானே ஒரு கிரிமினலா மாறுறீங்க. நிறுத்தி நிதானமா நாம என்ன பேசுறோம், நம்மளோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நிறுத்தி நிதானமா செயல்பட வேண்டியது அவசியம். இது சமூக குற்றம், இது சமூக குற்றம், இது தனிநபர் சார்ந்த குற்றம் கிடையாது. இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கணும், எப்படி பாதுகாப்பா இருக்கணும், ஒரு பெண் பிள்ளைய பெத்தவங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் இந்த சமூகம் கொடுக்குது. ஆனா ஒரு ஆண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு இந்த சமூகம் எந்த விதமான அறிவுரையும் வழங்குவது கிடையாது. உன் பையனை வந்து நல்லா பாத்துக்கோ, உன் பையனை வெளியில எங்கேயும் விடாத, உன் பையனோட சேர்க்கைய பாரு, உன் பையன் கையில எப்படி இவ்வளவு பெரிய போன் வந்துச்சு, உன் பையனுக்கு எது இவ்வளவு காசு, உன் பையனுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வண்டி எப்படி வந்துச்சு, உங்க வருமானம் என்ன, எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிற கேள்வியா அடிப்படையா உரியோ இல்ல பெற்றோர்களோ குழந்தைய பார்த்து கிடையாது. இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறமா போன் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பை குழந்தைகள் கிட்ட ஏற்படுத்திருச்சு. இன்னைக்கு போன் ரொம்ப தொலைவில் இருந்த காலம் போய் அருகில வந்துட்டதுனால நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடைவெளி அதிகரிச்சிருச்சு. நான் படிப்புக்காகத்தான் போனை யூஸ் பண்றேன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்று தெரியாமலேயே நாம குழந்தை வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கோங்கிறத கவனத்துல கொள்ளணும். அப்போ குழந்தைகள் என்ன பாக்குறாங்க, அவங்களோட ப்ரௌசிங் ஹிஸ்டரி எப்படி பாக்குறது, ப்ரௌசிங் ஹிஸ்டரியில உங்க பையன் என்ன தேடி இருக்கான், பொண்ணு கூட சரி உங்க பொண்ணு என்ன தேடி இருக்காங்கிறத கண்டிப்பா பார்க்கணும். இது குழந்தைகளுக்கு மட்டுமே, சிறுமிகளுக்கு மட்டுமே பாலியல் துன்புறுத்தல் என்பது நடப்பது கிடையாது, சிறுவர்களுக்கும் பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படிங்கிறத ஆம்பளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி பார்க்கணும், போக்சோ குறித்து அனைத்து ஆண்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஒரு பொண்ணை நீ பார்த்த, பொண்ணை நீ ஃபாலோ பண்ற, 18 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய சிறுமியா இருக்கிற பட்சத்துல போக்சோ எப்படியெல்லாம் உன் வாழ்க்கைய புரட்டி போடும் அப்படிங்கிறத சொல்லணும். பணியிடத்துல வேலை செய்யக்கூடிய ஆண்களுக்கு போஷ் ஆக்ட் பத்தி சொல்லணும். பணியிடத்துல பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் போஷ் ஆக்ட். குழந்தைகளை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம் தான் போக்சோ ஆக்ட். இந்த ரெண்டுத்தையும் பற்றிய விழிப்புணர்வு ஆண்களுக்கு வேண்டும். இந்த ரெண்டுத்துக்கு பற்றிய விழிப்புணர்வு இல்லாத ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கிறது மட்டும் இல்லாம தங்களுடைய குடும்பத்தினரையும் தேவையில்லாம இழுத்து விட்டு தந்தி சிரிக்க வைக்கக்கூடிய வேலைய பாக்குறாங்க. உங்களோட 2 நிமிட சபல புத்தி ஒட்டு மொத்தமா நீங்க எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டா வேணாலும் இருங்க, எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனலா வேணாலும் இருங்க, ஆனா ஒரு பாலியல் சீண்டல்னு வரும்போது யூ ஆர் அண்டர் 0. உங்களை யாருமே வந்து குவாலிஃபை பண்ணி பார்க்க மாட்டாங்க. உங்க பணம் உங்களை காப்பாத்தும்னு நீங்க நினைக்கலாம், ஆனா சட்டத்துக்கு முன்பாக உண்மை நின்று பேசும், வாய்மையே வெல்லும். எப்படி இருந்தாலும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இதுல உண்மையான குற்றவாளிகள் கொணர்வோம். அது கொணர்வதற்கான போராட்டம் தான் இதை நாங்க முன்னெடுத்திருக்கோம். அதனால மனநிலையில நம்ம நிதானத்தை கடைபிடிச்சு நம்ம ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு உணர்வோட எப்படி வளரணும், மற்றவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு சூழ்நிலையை எப்படி நாம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம தெளிவோட நடந்துக்கணும். இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாம இது பெரியவர்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதுதான் இந்த வழக்குல கைதாகி இருக்கக்கூடிய 59 வயதான அந்த வெங்கடேசன் என்பவருடைய அந்த கைது என்பது நமக்கு சொல்லி கொடுக்குது. அதனால இது சின்னவங்களா பெரியவங்களா இல்ல, அந்த புத்திக்குள்ள அது வந்துட்டாலே அவங்க என்ன செயல்படுறாங்கிறதே தெரியாத அளவுக்கு தான் அது ஆயிடுச்சு. நன்றி மேடம், உங்களோட நேரத்தை எங்களோட பதிவு மிக்க நன்றி. நன்றி.